ஆமாங்க. இப்படிப்பட்ட ஒரு தகாத உறவுனால அவங்களுடைய குடும்பமே இன்னைக்கு நில ஒளஞ்சு போய் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பொண்ண வீட்ல வச்சிருக்கலாமா? இந்த மாரி லேடியெல்லாம் என்ன செய்றது? நீங்களே சொல்லுங்க. அயல் நாட்லலாம் வந்து இவங்களுக்கு உடனே தண்டனை குடுத்துடுறாங்க. ஆனா நம்ம நாட்ல மட்டும் தான் இது கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி ஆடு, மாடுங்க மாதிரி இந்த மனித பிறவிகளும் இப்படி திரியுதுக. ஆடு, மாடுக கூட திருந்த ஆரம்பிச்சுருச்சு. ஆனா நம்ம தான் வந்து இன்னும் திருந்தாம இருக்கிறோம். தயவு செஞ்சு இந்த மாரி உங்களுக்காக பிறந்த அந்த பச்சை குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? இன்னைக்கு அந்த குழந்தைங்க நடு தெருவுல எந்த ஆதரவுமே இல்லாம இருக்கு. ஆமா நண்பர்களே வணக்கம். அதாவது என்ன அப்டின்னா, இது வந்து எங்க வீட்டுக்கு அருகில நடந்த ஒரு உண்மை சம்பவத்த தான் இன்னைக்கு நான் வீடியோவா ஷேர் பண்றேன். அதாவது என்ன அப்டின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபேமிலி வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தான். இந்த பொண்ணும் வந்து கஷ்டப்படுறவங்க தான். அதாவது லவ் மேரேஜ் பண்ணி வந்துட்டாங்க. இந்த நிலையில வந்து கடந்த ஒரு 10 வருஷமா வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்து, அவங்களுக்கு இந்த நிலையில 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பையன் 1, பொண்ணு 1 இருக்காங்க. பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 வயசு ஆகுது. பையனுக்கு 1 1/2 வயசு தான் ஆகுது. இந்த நிலையில அந்த கணவருக்கும், மனைவிக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சம் சண்டைகள் வருது. ஃபேமிலி அப்படின்னு இருந்தாவே, குடும்பம்னு இருந்தாவே சண்டை வரதானே செய்யும். அதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லாம இருக்குமா? வாசப்படி இல்லாத வீடு இருக்கா? பார்த்துருக்கீங்களா? அது மாரி குடும்பம்னு இருந்தா சண்டை இல்லாம இருக்காது. இதில வந்து என்ன அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வேலைக்கு போகாம வீட்டிலேயே இருக்கிறாங்க. இந்த லேடி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்கங்க கடன உடனே வாங்கி ரொம்ப கடனாவும் ஆயிறாங்க. சரி இருந்தாலும் முயற்சி செஞ்சு அந்த கணவர வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க கடன வாங்கி. அவரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. இந்த நிலையில என்னாச்சு அப்படின்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருந்தவங்க தான். பக்கத்தில இருந்தவங்க கூட ஒரு கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பா இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு இவங்க போறது, இவங்க வீட்டுக்கு அவங்க வர்றது, வேலையெல்லாம் செஞ்சு குடுக்குறது. இந்த லேடி போய் அவங்களுக்கு வேலையெல்லாம் செஞ்சு குடுக்குறது. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தாங்க. பையன் பார்த்தீங்கன்னா, சின்ன பையன் தான். 12ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டு இருந்தான். அவன் கூட இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பாசமா பேசினது பிடிச்சிருச்சு. பாசம் வந்து நாள் போக்குல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காதலா மாறிருச்சு. இந்த காதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு 10 மணி, 12 மணிக்கு வீட்ல தூங்குனதுக்கு அப்புறமா, இவங்க 2 பேருக்கும் காதல் அதிகமாயிடுச்சு. அதாவது இவங்க வீட்டு மாடியிலேருந்து இவங்க வர்றது, அவங்க வீட்டு மாடியிலேருந்து இவங்க வந்து எட்டி பார்க்குறது, இப்படியே இருந்து கொஞ்ச நாள்ல ரொம்ப முத்த ஆரம்பிச்சிருச்சு. இது வெளியயும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலையில என்ன பண்ணாங்க அப்படின்னா, எ இந்த பொண்ணு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட சரி வெளியில விஷயம் தெரிஞ்சிருச்சு. இனி நம்மள சேர விட மாட்டாங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணி பேசக்கூடாது. உனக்கு என்ன வயசு? இவளுக்கு என்ன வயசு? உனக்கு என்ன வயசுன்னு சொல்லி திட்டிட்டாங்க. திட்டின உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2 பேருமே பேசல. பேசாம இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களால இருக்க முடியல. இருக்க முடியாம என்ன பண்ணிட்டாங்க, ஓட்டத்தில ஆரம்பிச்சுட்டாங்க. ஓடிருவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க. பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளோ விஷயம் நடக்குது. ஆனா தன்னுடைய கணவருக்கு வந்து அவங்க மாமியார் வீட்ல சொல்லல. மாமியாருக்கு, கொழுந்தனுக்கு, நாத்தனாருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து இப்போ தான் வெளிநாட்டுக்கு போயிருக்கனால இந்த விஷயம் கேள்விப்பட்டா உடனே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவங்களுக்குள்ளேயே சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து திருந்திரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சரின்ட்டு விட்டுட்டாங்க. கணவர்கிட்ட சொல்லலை. ஆனா, இந்த பொண்ணுனால அந்த பையன மறக்க முடியல. என்ன பண்ணாங்க அப்டின்னா, ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு பெரிய பொண்ணு வந்து 2ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டு இருந்தா. ஸ்கூலுக்கு போயிட்டா. போனதுக்கு அப்புறமா இந்த 1 1/2 வயசு குழந்தைய தூக்கிக்கிட்டு, இந்த பையனையும் கூட்டிக்கிட்டு இந்த பொண்ணு ஓட ஆரம்பிச்சுட்டா. இந்த செய்தி கேட்டவுடனே என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சொல்லி பார்த்து அந்த பஸ்ல போனாங்க, இந்த பஸ்ல போனாங்கன்னு சொன்னோனே போய் புடிச்சுட்டு வந்துட்டாங்க. புடிச்சுட்டு வந்து அ அடிச்சு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. திருந்திருவாங்கன்னு சொல்லிட்டு அப்பயும் அந்த கணவர்ட்ட சொல்லலை. இவங்க வீட்ல அந்த பையனையும் அடிச்சு ஒரு வாரத்துக்கு வெளியில கூட்டிட்டு போய் தங்க வச்சிருந்தாங்க. திரும்பவும் எப்படி தான் மீட் பண்ணாங்கன்னு தெரியல. திரும்ப 1 வாரம் கழிச்சு அந்த பையனுக்கு எக்ஸாம் வந்துருச்சு. பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு. அதனால ஊர்லேருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா, அந்த பொண்ணு அந்த லேடி என்ன பண்ணா அப்படின்னா, அந்த பையன எக்ஸாம் எழுத விடல. எப்படியோ திரும்பவும் சந்திச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. திரும்ப என்ன பண்ணாங்க, யாருமே பார்க்காத இடமா பார்த்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த 1 1/2 வயசு குழந்தையும் தூக்கிக்கிட்டு முன்னாடி வந்து அந்த பொண்ண விட்டுட்டு போனாலே அதே மாரி தான் இந்த 1 1/2 வயசு குழந்தைய திரும்பவும் தூக்கிக்கிட்டு இவங்க 2 பேரும் ஓடிட்டாங்க. ஓடி போயிட்டாங்க. திரும்பவும் எங்கெங்கேயோ தேடினாங்க. ஆனா கிடைக்கவே இல்ல. மாசம் 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு. கடைசியா 1 மாசத்துக்கு மேலவும் ஆயிடுச்சு. என்ன பண்றது? அந்த ஒய்ஃப்க்கு வந்து கால் பண்ணி பண்ணி பார்த்துருக்காரு அவங்க வீட்டுக்காரர். ஆனா அந்த பொண்ணு வந்து எடுக்கல. அப்புறம் வீட்டுக்கு ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடிச்சோனே, இந்த மாரி உன்னோட ஒய்ஃப் ஓடி போயிட்டாங்க. இந்த பையனோட ஓடி போயிருச்சு அப்படின்னு சொன்னோனே, நியூஸ் கேள்விப்பட்ட உடனே அந்த பையன் என்ன பண்ணிட்டாங்க, மறுநாளே வந்து இங்க வெளிநாட்டுலேருந்து சிங்கப்பூர்லேருந்து இங்க வந்து ரீச் ஆயிட்டாரு. ரீச் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தாங்க இருக்கு. அந்த சோகத்த வந்து அந்த பையனால வந்து மறக்கவே முடியல. நான் வெளிநாட்டுக்கு போகாம இங்கேயே இருந்திருக்கலாம். இப்படி என்னுடைய குடும்பமே பாழடைஞ்சு போகும்னு தெரிஞ்சிருந்தா, கண்டிப்பா நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலையில தலையில அடிச்சுக்கிட்டாரு. எத்தனையோ பேர் வந்து எவ்வளவோ அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா கேட்கல.
கேட்காம என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு மறுநாள் 2 நாள் இருக்கும். 2 நாள் கழிச்சு ஒரு நைட்டு 12, 1 மணி போல சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அதாவது தூக்கு போட்டு அந்த பையன் இறந்துட்டாரு. அந்த குழந்தை பெரிய பொண்ணு வந்து அனாதையா இன்னைக்கு நெற்கதியா நிக்கிறா. இவளுக்கு செய்தி வந்து சொல்லி விடவே இல்ல. ஏன்னா, இவளுக்கு யாரு இவளுக்கு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார், நாத்தனார் இவளால என்னது எங்க குடும்பமே அழிஞ்சு போச்சு. அதனால இவளுக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பொண்ணோடைய நடத்தை சரியில்லாம அந்த குடும்பமே அழிஞ்சிருச்சு பாருங்க. அந்த என்ன பாவம் செஞ்சாரோ அந்த ஹஸ்பண்டும் இறந்துட்டாரு. அந்த பெரிய பொண்ணு வந்து இன்னைக்கு அனாதையா நிக்குது. அவங்க பாட்டி தான் பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் அந்த குழந்தை வந்து நல்லதுக்கு எல்லாத்துக்குமே ஏங்கி ஒரு தாய் தந்தைட்ட வந்து விருப்பப்பட்டு கேட்குறது மாதிரி இருக்குமா எல்லாத்துக்கும்? ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இப்படி அந்த பொண்ணு வந்து ஒரு பாவத்தை செஞ்சுட்டு போயிட்டா. உண்மையிலே இப்படிப்பட்டவங்கள நம்மளுடைய அரசே வந்து கண்டிச்சு தக்க நடவடிக்கை எடுக்கணும். என்ன அப்படின்னா, யார் வேணாலும் யார் கூட வேணாலும் போகலாமா? தயவு செஞ்சு இந்த மாதிரி வாழ்க்கையில தப்பு செய்யாதீங்க. யாரா இருந்தாலும் அந்த குழந்தை வந்து இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி யாரை நம்பி பிறக்குது? கடவுளை நம்பி பிறக்குதா? அப்பாவை நம்பி பிறக்குதா? அவங்களுடைய சொந்த பந்தத்தை நம்பி பிறக்குதா? இல்ல. உங்கள தாயை மட்டும் தான் நம்பி பிறக்குது. தாயை மட்டும் தான் நம்பி அந்த குழந்தை இந்த உலகத்துக்கே வருது. தயவு செஞ்சு இந்த மாதிரி குழந்தைங்கள அனாதை ஆக்கிடாதீங்க. உங்கள நம்பியே வந்த அந்த கணவரையும் அனாதையா இன்னைக்கு நீங்க விட்டுட்டு அவருடைய உயிரையும் எடுத்துட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையா? அவர்ட்ட இல்லாத சுகத்த, ஒரு இன்பத்த அந்த 12ஆம் வகுப்பு படிக்கிற பையன்ட்ட நீ அனுபவிச்சிருவியா? இப்படிப்பட்டவங்க கண்டிப்பா வாழ்க்கையில எவ்வளவுதே இது பண்ணாலும் நல்லா இருக்கவே முடியாது. பல பேரோட சாவுங்க. இது உண்மையாவே எங்க வீட்டுக்கு பக்கத்துல நடந்த ஒரு சம்பவம். நான் கண்ணார பார்த்தது. அததான் இன்னைக்கு நான் வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாரி தப்ப யாரும் செய்யாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் தப்பு செய்யக்கூடாது. நண்பர்களே பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே. நன்றி, வணக்கம்.